இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆலந்தூரிலே அமைக்கப்பட்டிருக்கிற அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற வகையில் மிக சிறப்பாக ஆலந்தூர் கழகத்தோடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை சொல்ல வேண்டுமானால், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராவதுடன் குடியாத்தத்திலே போட்டியிட்ட போதே எங்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காமராஜரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து குணாலா குலக்குழந்தே என்று வர்ணித்து அவரை ஆட்சி பீடத்திலே அமர்வதற்கு காரணமாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பங்கு உண்டு. அதே போல முதலில் காமராஜருக்கு அவர் உயிரோடு இருக்கிற போதே அவருக்கு இன்றைய அண்ணா சாலையில் பிரம்மாண்டமாக நிற்கிற அந்த சிலையை சென்னை மாநகராட்சியின் சார்பில் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விரும்பி அந்த நேரத்தில் அண்ணா அவர்கள் எனக்கு சிலை தேவையில்லை, பெருந்தலைவர் காமராஜருக்கு வையுங்கள் என்று சொல்லி அந்த சிலையை நேரு வைத்து திறக்க வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் காமராஜரோடு பின்னி பிணைந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல டெல்லியிலே காமராஜருடைய வீட்டுக்கு தீ வைத்த நேரத்தில் அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த குடியாத்தத்தை சார்ந்த கோதண்டபாணி என்கிற திமுக தொண்டர் அந்த அசோகா ஹோட்டலிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த ஊழியர் பாய்ந்து காமராஜருடைய உடலை வெளியே கொண்டு வந்ததும் திமுகவை சார்ந்த கோதண்டபாணி. இதெல்லாம் வரலாறு. அதே போல் காமராஜர் மறைந்த நேரத்தில் கொடுமையான மிஸ்ஸா இருந்தது. அந்த நேரத்தில் காமராஜரை கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவு வந்தபோது முடியாது என்று மறுத்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, அதற்காக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று காமராஜருடைய ஒப்புதலுக்காக சென்றபோது காமராஜர் தான், நீ இருந்தால்தான் நான் வெளியே இருக்க முடியும், நீயும் ராஜினாமா செய்துவிட்டால் நான் சிறைக்கு போக வேண்டும் என்ற நிலை இருந்த காரணத்தினால் ஆட்சியில் அன்றைக்கு நீடித்தார். அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். காமராஜர் மறைந்த போது அவருக்கு காங்கிரஸில் இருக்கிற சில பேர் சத்தியமூர்த்தி பவனிலும் காங்கிரஸ் மைதானத்திலும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அவருக்கு அரசு மரியாதையோடு ராஜாஜி மண்டபத்தில் அவருடைய உடலை வைத்து கொட்டுகிற மழையிலே சென்னை கிண்டிக்கு அருகில் இருக்கிற காந்தி மண்டபத்துக்கு அருகில் இருக்கிற இந்த காட்டை அழித்து, இன்றைக்கு இருக்கிற விளக்குகள் போன்ற வசதிகள்லாம் அப்போ கிடையாது. கார் லைட்டினுடைய வெளிச்சத்திலேயே முதலமைச்சராக இருந்த கலைஞர் தலையிலே முண்டாசு கட்டி கொண்டு அந்த காட்டை அழித்து காமராஜருக்கு அடக்கம் செய்து, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் சொன்னார்கள், மூத்த காங்கிரஸ்காரர்கள், காமராஜருக்கு கொல்லி வைக்க மகன் இல்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வைத்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்று இருந்தது. அதற்கு பிறகு திமுக காமராஜர் மறைந்த பிறகும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2006ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து, பொதுவாக இது போன்ற அறிவிப்புகள் வந்தால் ஜிஓ மட்டும் போட்டு விடுவார்கள். அதாவது இன்னொரு ஆட்சி வந்தால் அதை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் காமராஜருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்பதற்காக சட்டமே போட்ட தலைவர் தான் கலைஞர். ஆக அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் அவருக்கு பிறந்த நாளை முன்னிட்டு எப்பொழுதும் வழக்கமாக ஆலந்தூரில் நாங்கள் இந்த காமராஜ் சிலைக்கு மாலை போடுவது, நான் நகரமன்ற தலைவராக இருந்த காலம் தொட்டு அதை தொடர்ந்து செய்தவரே அதே முகத்தான் தெரிவிச்சு. தமிழக பட்ஜெட் வர இருக்குது, அதில் என்ன மாதிரியான திட்டங்கள் தமிழகத்துக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க? திமுக தரப்புல இருந்து என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்குது? ஒரு ஆட்சின்னு ஒன்று நடக்குதுன்னா
ஆட்சி நடந்தால் தான் நீங்கள் கேட்கலாம், ஆட்சி தான் நடக்குது. ஒவ்வொரு மந்திரி ஒரு வாட்டியை விடுறாங்க. நிர்மல்குமார்னு ஒரு மந்திரி என்னை பார்த்து கேட்குறாரு, சிபிஐக்கு நான் மனு கொடுத்தேன். சிபிஐக்கு எது கொடுத்தேன்னாவது தெரியுதா அவருக்கு? கவர்னர் இடத்துல மனு கொடுத்தது வந்து இந்த மாதிரி கட்சி மாறுறதுக்கு ஹார்ஸ் ரைடிங் நடக்குது, குதிரை பேரம் நடக்குது, அதுக்காக கவர்னர்கிட்ட மனு கொடுத்துட்டு அவர் கவர்னர் முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கிட்ட மனு கொடுத்தோம். அதே போல் சட்ட ரீதியாக நடவடிக்கை விஜிலன்ஸ் டிவிஎஸ்சி இருக்கிறது, அவர் டைரக்டர் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் ஆஃபீஸ் ஆலந்தூரில் தான் இருக்குது. அதில் தான் காப்பி கொடுத்தோமே தவிர நான் இன்னும் சிபிஐக்கு மனு கொடுத்தோம். சிபிஐக்கு எது மனு கொடுத்தோம்னா கரூரில் போய் விஜய் பேசுகிறதுக்கு சிபிஐ கிட்ட கோர்ட்டில் வழக்கு போட்டோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா அதுக்குன்னு தனியாக நியமிக்கப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நியமித்திருக்கு, அவர்கிட்ட கொடுங்க, சிபிஐ கிட்டையும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் சொன்னதன் பேரில் 2 புகார்களை இந்த கரூரில் விஜய் பேச்சு கரூர் கேஸில் அக்யூஸ்டாக இருக்கிற ஆனந்த் வெங்கடேஷ், இன்னொரு ஆள் அரவிந்த், ஆதவ அர்ஜுனா, வேறு ஞாபகம் வர மாட்டேன், வர மாட்டேன், ஆதவ அர்ஜுனா, இவர்களெல்லாம் அக்யூஸ்டாக இருக்கிறாங்க. அவர்கள் இப்படி ஒரு வழக்கு நடந்து கொண்டு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும்போது இப்படியெல்லாம் பேசுவது தவறு என்று புகார் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எல்லா பத்திரிகையிலும் வந்து எல்லா ஊடகங்களும் வந்து திமுக சார்பில் கவர்னரிடமும் டிவிசியும் கொடுத்தது ஹார்ஸ் ரைடிங்காக. கரூர் சம்பவத்தை பற்றி விஜய் உள்ளிட்டவர் பேசிய பேச்சு குறித்து சுப்ரீம் கோர்ட் நியமித்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய அவருக்கும் அதே போல் சிபிஐக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் சார். அது மாதிரி குதிரை பேர் அரசியல் வந்து கவர்னர்கிட்ட இருந்து நீங்கள் மனு கொடுத்தது வந்து அரசியல் நாடகம்னு சொல்லி மாணிக் தாகூர் சொல்லியிருக்காரு. அரசியல் நாடகம் நடத்துறாங்க, குதிரை பேர் அரசியல் காவல்துறையில் புகார் கொடுக்க வேண்டியதுனா எதுக்கு கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறாங்க, அது அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லி காமராஜருக்கு தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். கவர்னர்கிட்ட கொடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக இல்லை, கவர்னர் எடுத்தாலும் எடுக்கலான்னாலும் அவர்கிட்ட மனு கொடுத்து தான் கோர்ட்டில் கேட்பாங்க. வழக்கு தொடருதுன்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, ஆக்ஷன் எடுத்து கொடுத்தீங்களான்னு கேட்போம். அதற்காக சில ஃபார்மாலிட்டிகள்லாம் மாணிக் தாகூருக்கு தெரியுது, நியாயம் இல்லை. அவர் திடீர்னு அரசியல் மேலே வந்து அதனால் தெரியாது. அவருக்கு பின்னால் நினைப்புன்னா அவர் ரவீந்திரநாத் தாகூரோட பேரன் வச்சுருக்கிறார். அவர் மாணிக் தாகூர்ன்றதை மறந்து விட்டார். திமுக காரங்கிட்ட விளையாடுனா வேறு மாதிரிலாம் பேசுவார். சார். காமராஜருடைய பிறந்த நாள், இந்த காங்கிரஸ்காரங்க காமராஜரோட செத்து சாவரர்கள் அவர் கூட இருந்துட்டு அவர் செத்து 4 மாதத்துக்கெல்லாம் போய் அவரை ஜெயிலில் வைக்கணும்னு நினச்சி இந்திரா காந்தியோட சேர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு கூட்டம். அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இல்லை, இப்போ இன்னைக்கு அது வேறு, அது சம்பந்தமாக கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் அது வருது சார். நாகர்கோவிலில் லாக்அப் மரணம் வந்து நடைபெற்று இருக்குது, விசாரணை என்ற பெயரில் அழைத்து போட்டு லாக்அப் மரணம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஜெயிலே ஒரு மாற்றுத்திறனாளி சாவடிச்சிருக்காங்க. இதை குறித்து எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ட்விட்டரில் போட்டிருக்காங்க. தொடர்ந்து நடந்திருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி இவரை பற்றி விஜயை பற்றி ஒரு வார்த்தை போட்டார்ன்றதுக்காக அவரை இரவோடு இரவாக சென்று கைது செய்கிறார். ஆக இது மாற்றுத்திறனாளிக்கு எதிரான ஒரு ஆட்சியாக தான் நடக்குது. இந்த ஆட்சியில் ஏதோ திடீர்னு அல்பைக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிற மாதிரி கொடை பிடிக்கிறாங்க. இந்த கொடை ரொம்ப நாளுக்கு இருக்கு, பிடிச்சிட்டாங்கன்னா இழுத்துட்டு பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் காலி. தயவுசெய்து நான் நேற்றே சொல்லிட்டேன், அதாவது இனிமேல் பட்டு மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். காரணம் என்ன, நான் ஏற்கனவே சொன்னதை போல் போன தேர்தலில் கூட நாங்கள் வந்து செத்த பாம்பு அடித்ததுனால தான் கருணாக உணர்வு வந்துச்சு. அது திருப்பி வந்து அதெல்லாம் பேசாது. எங்களுக்கு இப்போ மெயின் எதிரி தாவேகா, அவரை பற்றி கேட்க மற்ற கட்சிகளை பற்றி சார். அப்படின்னா பெரம்பூரை வந்து சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொல்கிறாரு தாவேகா. ஆகட்டும், மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி திமுக எதுவுமே பணிபுரியல. அவர் கண் இருந்தால் போய் பார்க்க சொல்லுங்கள். அவர் திறந்து வச்சுருக்க ஆஃபீஸை யார் கட்டினது? திமுக ஆஃபீஸில் கட்டுறது தானே. அங்கே இருக்கிற கல்யாண மண்டபம் யார் கட்டினது? பெரம்பூர் சுற்றி அவர் பார்த்துருந்தா தாங்க தெரிய போகுது. பெரம்பூர் சொர்க்கமாக குளத்தூரும் பெரம்பூரும் சென்னையில் இருக்கிற பல பகுதிகள் எப்படி நார்த் மெட்ராஸ் இருந்ததுன்னு ஒரு காலத்தில் தெரியும். தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் தான் அது வளர்ச்சி பெற்றது. கண் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மனசாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும். உங்களை போன்ற நிருபர்கள் அதுக்கு கணக்கெடுத்து போட்டு காத்து. இன்னும் 6 மாதம் தான் இருக்குது சார். 6 மாதம் இல்லை, இன்னும் 3 மாதம் முடிய போகுது. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஆட்சி கவிழுமா என்ன சார்? அதை பற்றி சொல்லிட்டே இருந்தீங்க. ஜோசிகாரர்கள் என்ன சொல்லுறாங்க? சேலம் மாநகராட்சியில் குடிநீர் தனியார்